கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த ஆர்டிகளை இன்றைக்கே அனுப்பியாகணும். இல்லைன்னா அவங்க ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. ஆ என்ன? எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். பேசலாமே, சொல்லு. இல்ல, நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் எவ்வளவு நாளாச்சு மீனாட்சியோட புருஷன் வேலை எதுவும் இல்லாமல் சும்மாவே இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். என்ன வேலை கொடுக்கலாம் நீயே சொல்ல. மில்லில் ஏதாவது. ஏன் அதை இழுத்து மூடிடலாங்கிற நினைப்பா உனக்கு? அப்படின்னா அந்த ஆள் வீட்டில் சும்மாவே இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா? எல்லாத்தையும் விட அதுதான் பெஸ்ட்டு. முடிஞ்சுதா நீ சொல்ல வந்தது? இல்லை, அந்த ராமநாதனை இந்த வீட்டில் யாருக்கும் பிடிக்கல. முக்கியமாக பொம்பளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறான். நல்லவங்களா இருந்தால் அப்படித்தான், யாருக்கும் அவங்கள பிடிக்காது. அதுக்கு பேர் தான் ஜெலசி, பொறாமை. நீ பாருமா, எனக்கு ராமநாதனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா விஷயத்துலேயும் அவன் கெட்டிக்காரன். புரிஞ்சுதா? அம்மா, அப்பா என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு. நான் பாக்கியசாலி. இதெல்லாம் வெளியில் சொல்கிற நாள் கூடிய சீக்கிரம் வரணும். நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமா? என்றைக்குமே நான் அவரை கஷ்டப்படுத்த மாட்டேன். கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நான் அவரை கூப்பிட்டு வரேன். வாக்கை காப்பாற்றுவேன். சீக்கிரம் சீக்கிரம் எடுங்கடா. ஹேய், யாராவது பாத்திர போறாங்க, பத்திரமா ஏத்துங்க. பீ கேர்ஃபுல். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் நடக்கட்டும். ஏய் குமார், என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்து வை. ஆனா நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. சரியில்லை, சுத்தமா சரியில்லை. கீழே இருக்கிற பொருளை முதல்ல மேல எடுத்து வை. நான் அதை சொல்ல வரல. இந்த திருட்டுத்தனம் பெரிய ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? தெரிஞ்சா என்ன, உன்னை கொன்னுடுவாங்க, அவ்வளவுதான். உனக்காக 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்துறோம், போதுமா? உன்கிட்ட சொன்ன வேலையை பாரு. இவர் பெரிய ஹரிச்சந்திர. விடியறதுக்குள்ள இதெல்லாம் மீராபாய் குடோன்ல இருக்கணும். சீக்கிரம் போ. ஆமா மச்சான், நான் தெரியாம தான் கேக்குறேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படி திருட்டுத்தனமா வாழ்றது? நம்ம எல்லாருக்கும் எப்பதான் விடிவு காலம் பிறக்கும்? அடுத்த மாசம் 70வது பிறந்த நாள். அப்ப அதிகார மாற்றம் இருக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் இருக்கணும். மாமா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தகுதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், நான் கொடுப்பேன்னு. எனக்கு ஒரு சந்தேகம், இங்க இருக்கிற நமக்கு தகுதி இல்லையா? நமக்கு தகுதி இல்லையா? அதை எப்படி ஒத்துக்கிறது? என்ன இருந்தாலும் மாமாவுக்கு அப்புறம் அவரோட மூத்த மருமா நான் தானே. நியாயப்படி அடுத்த வாரிசு நானா தானே இருக்கணும். அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? நடக்கும், சந்தேகமே இல்ல. நாசமா போன இந்த கூட்டு குடும்பத்துக்கு அன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க. மெதுவா கத்தி தூங்குறவங்களும் எழுப்பிடாதீங்க. முடிச்சுக்கிட்டு இருக்க மாப்பிள்ளைகளா, உங்களை எல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட கூடாது, திருட்டு நாய்களான்னு சொல்லித்தான் கூப்பிடணும். அத்தனை பயல்களும் மாமாவை பார்த்த உடனே பாசத்தை கொட்டுறீங்க, பக்தியை கொட்டுறீங்க, மரியாதையை காட்டுறீங்க. அவ்வளவு வேஷம்னு தெரிஞ்சிருச்சு. இப்பவே போய் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்றேன். சத்தம் போடாதீங்க. மாமா, மாமா கதவு தருங்க. என்னப்பா இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனையா? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பிரச்சனை இல்ல. அங்க ஏகப்பட்ட குழப்பம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க தானே அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது தப்பு. எல்லாம் திருடனுங்க. வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கடத்திட்டு இருக்காங்க. நீ ஏதோ கனவு கண்டுட்டு வந்து பேசுற. இந்த குடும்பத்துல நான் வந்து சேர்ந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. அவங்க யாரும் அப்படி செய்யக்கூடியவங்க இல்ல. நான் என் கண்ணால பார்த்தேன். இப்பவே நீங்க என் கூட வாங்க. அவங்க லாரியில சாமான்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவா சொல்ற? சத்தியமா. எல்லாருக்கும் சொத்து மேலதான் ஆசை. அந்த சத்ரு அவங்க கூட சேர்ந்திருக்கான். வீட்டையே நாசம் பண்ணிடுவாங்க. பாவம், அவங்க ஏமாத்துறது என்ன அப்பாவுக்கு தெரியல. நாம இப்பவே போய் சொல்லுவோம், வாங்க. வேண்டாம், அவருக்கு தெரிஞ்சா அவரால் தாங்க முடியாது. நம்ம சொன்னோம்னா நமக்கு தான் கெட்ட பேரு. காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். நீ எதையும் பார்க்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல. மறுபடியும் இதே மாதிரி நடக்காம தடுக்கிறது ஒரு மேனேஜரோட கடமை. இப்ப போய் படுத்து தூங்கு, போ போ. அவருக்கு போய் எப்படிதான் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றாங்களோ கடவுளே. சரி சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. அல்லாஹ் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. அதெல்லாம் சும்மா, நீ எதுவும் வம்பு பண்ணாத. உனக்கு கொலை குத்தாச்ச. அப்புறம் நல்ல நாட்டரிசி வந்திருக்கு, ஒரு லோடு அனுப்பட்டுமா? என்னது, என் கடையில கல்லா? டேய் மண்டையா, என் கடையில 10 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கல்ல தாண்டா நான் சேர்ப்பேன். அதுவும் வயிற்றுக்குள்ள போனா ஜீரணமாகிற கல்லு. மத்தவன்லாம் 2 கிலோ கல்ல சேர்க்கறான் தெரியுமா? மீராபாய் மனசாட்சிக்கு விரோதம் எதுவும் செய்ய மாட்டான். ஓகேனா சொல்லு. என்ன ஓகேவா? ஓகே ஓகே, வச்சிருமா? இல்ல, சரக்கையும் உங்ககிட்ட கொடுத்து பணத்துக்காக நாங்க காத்துட்டு இருக்கணுமா? இந்தாங்க, பேசுன அமௌண்ட் இதுல இருக்கு. அப்புறம் 30ஆம் தேதிக்குள்ள சரக்கு இங்க வந்துடும்ல.
சரக்கு வந்துரும், அப்புறம் அந்த விலைய பார்த்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, இந்த தடவை என்ன சரக்கு ரொம்ப கம்மியா இருக்கு? ஏன்? அது வந்து அது பரவாயில்ல, அடுத்த தடவை சேர்த்து இறக்கிருங்க. Two most famous sporting breeds were called Athens and Sparta. At that time, there was a race of monkeys. ஆஹா, இன்னைக்கு சம்பளம் கிடைக்கிற நாள் இல்ல, அதான் டீச்சர்கள்லாம் விழுந்து விழுந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீ கொடுத்து வச்சோண்டா இந்த சாக்கிலையாவது ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சு என்ன கொடுமடாது. கிண்டல் தானே வேணான்றது. அது நானும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுவும் 8ஆம் கிளாஸ்லயே 3 வருஷம். அதுக்கு மேலயும் படிச்சிருக்கலாம். என்ன கூட படிச்சவனுங்களே மாஸ்டர் ஆகி வந்தானுங்க. அதுக்கு மேல அங்க இருந்தா மரியாதை இல்ல இல்லையா? படிக்கலன்னா என்னப்பா, கணக்குல கரெக்டா இருக்கல. அதுவும் வயிற்று பழப்பு. அதனால அப்பா என்ன கணக்குது, கைய வலிக்குதுப்பா. எடுத்து தலையில வச்சுக்கோ, அது காலியா தானே இருக்கு. வேண்டாம். Now, that storm was the desire. Lightning flames from the sky, and everything belongs to a doubt in a clear distinctness. The bending tree, the wave-source river, and Divin's Bay, and the dim outline of the high bank on the other side. சூறாவளி காற்று பலமாக அடிக்கத் தொடங்கியது. ஆகாயத்திலிருந்து மின்னல்கள் பாயத் தொடங்கின. மின்னல் ஒளியில் அனைத்தும் தெளிவாக தெரியத் தொடங்கின. தலைகுனிந்து இருக்கும் மரங்கள், கடல் அலைகள், நெளிந்து செல்லும் நதிகள், சாரல் அடிக்கும் அருவிகள், எதிரில் இருக்கும் பேங்க் கட்டிடங்களின் மங்கிய ரூபங்கள். டீச்சர் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. பாட்டி, டாம் சாயர் தானே சொல்லி கொடுக்குறீங்க. எல்லாமே தப்பு. நவ் தட் ஸ்ட்ராம் இல்ல, நவ் தட்ங்கிறத சேர்த்து சொல்லணும். அது ஒரே வாக்கியம். அதனால அப்படிங்கறது அர்த்தம். அது மட்டும் இல்ல, டிம் அவுட்லைன்ஸ் ஆஃப் த ஹை பேங்க்ஸ் ஆன் த அதர் சைட். பேங்க் கட்டடம்னு அர்த்தம் கிடையாது. பேங்க்ஸ்னா கரைகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ல வந்திருக்கிறது கரைகள்ங்கிற அர்த்தத்துல தான். You mind your own business. I'll look after it. ஐயோ டீச்சர், அதுவும் தப்பு. லுக் ஆஃப்டர்னா பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். ஐ வில் லுக் இன்டு இட். இதுதான் கரெக்ட். Stupid. Don't teach me. I also have little knowledge about it. இப்ப சொன்னாங்களே, இதுதான் டீச்சர் சொன்னதுல கரெக்ட். ஐ ஹேட் லிட்டில் நாலேஜ்னா எனக்கு இப்ப அறிவில்லைன்னு அர்த்தம். ஐ ஹேவ் a little knowledge. இதுதான் கரெக்டான வாக்கியம். Ramanathan, you don't have no business here. ஐயோ, திரும்பவும் தப்பா சொல்றீங்களே பாட்டி. 2 நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஒண்ணா வரக்கூடாது. You have no business. இது போதும். Shut up your bloody mouth. திரும்பவும் தப்பு. மூஞ்சிய பார்த்து ஏன் shut up your bloody mouthன்னு சொல்லணும்? Shut up, that's enough. ஓவரா சீன் போடாத. இது அவங்க சொந்த ஸ்கூல். சொந்த ஸ்கூல்னா தப்பு தப்பா சொல்லி கொடுக்கணுமா? போடா. சார், எங்க டீச்சருக்கு ஒண்ணும் தெரியல. போங்க. தப்பில்ல, அகங்காரம் குறையட்டும். அது எதுக்கு? எனக்கு அவ வேணும். அது எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்க. அது எதுக்கு? அப்படின்னா உனக்கு மீச வளரட்டும், அப்புறம் சொல்றேன். இந்த டீச்சருக்கு ஒண்ணும் தெரியல. தாயே காப்பாத்து. இவ்வளவு நேரம் பின்னாடி தான் இருந்தீங்களா? இல்ல, நீங்க தான் என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. நீங்க எப்போ இங்க வருவீங்களா? இதான் எங்க குலதெய்வம். எங்க குலதெய்வம் உங்களுக்கும் குலதெய்வமா? இந்தாங்க பிரசாதம். அப்பா பேர்ல ஒரு சத்ரு சம்ஹார பூஜை பண்ண. உங்க அப்பாவுக்கு அவ்வளவு எதிரிங்களா? அவரை சுத்தி எதிரிங்க தான் இருக்காங்க. பாவம், அவருக்கு இந்த விஷயம்லாம் ஒண்ணும் தெரியல. உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையா? இருக்காங்க. அவருக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்காக ஒருத்தன் தயாரா இருக்கான். ஆனா அவருக்கு தான் அது தெரியல. கஷ்டம்தான். அந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சிருக்கேன். என்ன நேசிக்கிறவங்க தான் உள்ளேயும் வெளியும். நீங்க தான் பாக்குறீங்கல்ல, எங்க குடும்பத்துல கடைசி குழந்தை அதான். மாலுக்குட்டில இருந்து சுப்புலட்சுமி வரைக்கும் என் மேல வச்சிருக்கிற பிரியம் அது அலாதி தான். அப்புறம் ஸ்கூல்ல நடந்த கூத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். கோபிகா ரொம்ப கோபத்துல இருக்கா. வேணும்னு பண்ணல, தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. சேச்சே, நீ பண்ணதுதான் சரி. அறிவாளிக்கு முன்னாடி தோல்வி வெற்றிக்கு முதல் படி. அதை அவ புரிஞ்சுக்கணும். ஸ்கூல்ல வாத்தியார்கள் கம்மி, அதனாலதான் கோபிகாவை அனுப்புனேன். உனக்கு சம்மதம்னா ஸ்கூலுக்கு உதவியா இருக்கலாமே. இல்ல, அது வந்து புது டீச்சர்ஸ் வர வரைக்கும் போதும். டீச்சர் வேலை ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை. என்னோட ஆரம்ப காலமும் அதுதான். கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்ச வேலை தான். அப்படின்னு நாளைக்கே ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்து ஜாயின் பண்ணுங்க. என்ன? சரி. இதை ஃபில் பண்ணுங்க. கணக்கு தானே உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். அந்த வேலை தானே இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த பாடம்னாலும் ஓகே. ஓ, அப்போ நீங்கள் பிஎட் போகலாமே. இங்கிலீஷும் சோஷியல் ஸ்டடீஸும் எடுத்தால் போதும். பெரியன்னு சொல்லிட்டாருன்னே தான். அவர் எப்போவுமே இப்படி தான். பிடிச்சிருந்தா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவார். இதை ஒரு பார்ட் டைமாக நினச்சிக்கோங்க. பெரியன்னு அனுப்பியிருக்காரு டீச்சரா. புது அப்பாயின்மெண்ட். மேனேஜர் பதவியிலிருந்து ப்ரொமோஷன். ஒருத்தவங்க நேரம். காக்கா பிடிச்சா ஏன் நடக்காது? கிராமரை மொத்தமாவும் சில்லறையாவும் கரைச்சு குடிச்ச ஆளு. பெரியம்மா உங்களுக்கு வேணும்னாலும் கிராமர் கத்துக்கலாம். இந்த காலம் ஃபில் பண்ணவே இல்லையே. சன்னா சன் ஆஃப்னா என்னன்னு தெரியாதா? அப்பா பேர் எழுதணும். எழுதுங்க. சன் ஆஃப்.
சன் ஆஃப் கௌசல்யா. அப்ப அப்பாவோட பேரு? எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகல. நாம ஒரு புது விளையாட்டு விளையாடலாம். யூ சுதா, டாட்டர் ஆஃப் மிஸ்டர் ராமமூர்த்தி. யூ ராகினி, டாட்டர் ஆஃப் மிஸ்டர் கோவிந்தராஜன். யூ முரளி, சன் ஆஃப் ஐ அம் சன் ஆஃப் ஸ்ரீனிவாசன். ஏய் அம்முக்குட்டி, யூ டாட்டர் ஆஃப் சத்யநாராயணன். ஐ அம் டாட்டர் ஆஃப் மிஸ்டர் பாலகிருஷ்ணன். சில பேர் இருக்காங்க சன் ஆஃப்னு கேட்டா அம்மா பேர் சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம். ஹலோ ராமநாதன், யூ சன் ஆஃப்? எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? என்ன பிரச்சனைங்க? நாங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டு விளையாடிட்டு இருந்தோம். அது நம்ம விளையாட்டு? அது ஒரு புது விளையாட்டு. அப்படியே ராமநாதனோட அப்பா பேர் என்னன்னு கேட்டா சும்மா கத்துறாரு. பேர் என்னன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப பிரச்சனை அது இல்லம்மா. நம்ம எல்லாருக்கும் உலக விஷயங்கள் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா அப்பா யாருன்னு தெரியும். நம்ம ராமநாதனுக்கு உலக விஷயங்கள் எல்லாம் தெரியும், ஆனா சொந்த அப்பா யாருன்னு தெரியாது. பெரிய இங்கிலீஷ் ப்ரொஃபசர் ஆச்சே, அப்பா பேர் தெரியாதவன என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? தெரியாது? தெரியலன்னா நான் சொல்றேன், பாஸ்டர்ட். அடிச்சன். மாமா என்ன அடிச்சிட்டா. வாங்க பசங்களா வாங்க. மாமா அது ராமநாதன் என்ன அடிச்சிட்டான். இல்ல நான் அடிக்கல. அடிச்சான். இதோ இவர் கூட அங்கதான் இருந்தாரு, கேளுங்க. அடிச்சத நான் கண்ணால பார்த்தேன், வேணா பசங்களை கேட்டு பாருங்க. அக்காவை அடிச்சத நானும் பார்த்தேன். நம்ம பொண்ண கை நீட்டி அடிக்க இவ யாரு? அதானே எல்லாம் பெரிய அண்ணன் கொடுக்கிற இடம். அடக்கடவுளே, இப்பதான் முதல் முறையா ஒரு ஆம்பளை நம்ம வீட்டு பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கான். சங்கர மாமா எவ்வளவு வருஷமா இருக்காரு, மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரா? நேத்து வந்தவன் இவன், இருந்தாலும் இவ்வளவு திமிரு ஆகாது. ராமநாதன், கோபிகாவை நீங்க அடிச்சீங்களா? இல்ல, பொய் சொல்றாங்க. அடக்கடவுளே, எங்க வீட்டு பிள்ளைங்க உண்மையை தான் பேசுவாங்க. ஏன்னா நான் அவங்கள அப்படி வளர்த்துருக்கேன். கோபிகாவை அடிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிடு. பத்தாது, தப்பு செஞ்ச தண்டனை ராமநாதனுக்கு பொருந்தும். 101 தோப்பு கர்ணம் போடு. சொன்னது கேக்கல, தோப்பக்காரன போடு. 1 2 3 4 5 6. ராமநாதா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எல்லாரும் உனக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னப்போ இந்த மாமாவளை பார்த்து நிக்க மட்டும் தான்ப்பா முடிஞ்சது. மனசு ரொம்ப வலிக்குது இல்ல? அப்பா யாருன்னு கேட்டப்போ பக்கத்துல இருந்து என்னால சுட்டி காட்ட முடியாத நிலைமை, என்னால தாங்க முடியல. பரவாயில்ல, வருத்தப்படாத. நிறைய வேதனைப்பட்டுட்டேன். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. அப்பா பேர் தெரியாதவன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டப்ப கூட யாருக்கும் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டிருக்கேன். இப்ப வீட்லயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பன் பேர் தெரியாதவன். இனிமே முடியாது. நீங்க கட்டாயப்படுத்தலன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாம் புரியுது. நீ அனாதை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு வேண்டிதான்ப்பா நான். அதான் தெரியுமே, ஏதோ பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்துட்டேன். போதும், திருப்தி ஆயிடுச்சு. இங்க இருந்தேன்னா அம்மாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிடும். வேண்டாம், அப்பாவும் என்ன வெறுத்துற போறாரு. நான் போயிடுறேன் மாமா. இவ்வளவுதானா? நீ அப்பாவை எப்படியாவது கொண்டு வந்து அம்மா கிட்ட சேப்ப நீ வீரவசனம் பேசினப்போ உன்கிட்ட ஒரு லட்சிய வெறிய நான் பார்த்தேன். மாமா உன் கூட இருக்கேன்ல, ஏன் பயப்படுற? அவருக்கு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் நீ அவர் மகன்றது தெரிய வரும். அவர் உன்னை கட்டி தழுவி இப்படி ஒரு மகன் கிடைச்சிட்டானு பெருமைப்படுவாரு.